Next sum 8.1 third sum. Find the linear approximation for the following functions unto the indicated points. Subdivision 1. F of x equal to x cube minus 5x plus 12. X not equal to 2. The indicated point linear approximation கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் linear approximationக்கு ஃபார்முலா என்ன? L of x, linear approximation L of x. L of x equal to f of x plus f dash of x, f of x naught, f dash of x naught into x minus x naught அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா? சரி, இப்போ இதில் எக்ஸ் நாட்டோட வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்னென்ன தேவைப்படுது? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், f of x naught, f of x naught கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி f dash கண்டுபிடிச்சிடுவோம். f of x இது வருது. ஸோ f of x equal to என்ன? x cube minus 5x plus 12. இதுலேருந்து f dash of x கண்டுபிடிக்கும். f dash of x னா 3x square minus 5. f of x, f dash of x. இப்போ இதில் x naught போடணும். f of x naught equal to f of x naught ஓட வேல்யூ 2. f of 2, fல 2 போடணும். இதில் 2 போட்டிங்கனாக்கா 8 minus 5 to 10 plus 12 20 equal to 10. அடுத்து f dash of x naught equal to இதில் போடணும். f dash of 2 இதில் 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் 4, 3 4s 12, 12 5 போச்சுன்னா 7. இப்போ லீனியர் அப்ராக்சிமேஷன் L of xல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ L of x equal to f of x naught value 10 plus f dash of x naught, f dash of x naught value 7 into x minus x naught 2 equal to 10 plus 7x minus 14 equal to 10 minus 14 minus 4, 7x minus 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதில் செகண்ட் டிவிஷன் g of x. இப்போ g of x எடுத்துக்குவோம். g of x நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்குவோம். லீனியர் அப்ராக்சிமேஷன் தான் கேட்குறாங்க. லீனியர் அப்ராக்சிமேஷன் L of x equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. f of x, f of xங்கிறது தான் இந்த இடத்துல g of xன்னு கொடுக்குறாங்க. அப்படியே ஃபார்முலாவில் ஜின்னு மாற்றிக்கலாம். எப்படி ஃபங்க்ஷன் எதில் கொடுக்குறாங்களோ அதில் எழுதிக்க வேண்டியதான். இப்போ g of x naught இந்த இடத்துல g dash of x naught, g dash of x naught. So g of x equal to root of x square plus 9. இப்போ g dash of x டிஃபரன்ஷியேஷன் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். ரூட் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ரூட் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1/2 ரூட் எக்ஸ், 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9. இதனுடைய டிஃபரன்ஷியேஷனை இங்கே போடணும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 9 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9. இப்போ g of x, g dash of x. இப்போ g of x naught, g of x naught equal to g of x naught ஓட வேல்யூ -4. இப்போ g of -4. இப்போ g of xல -4 போடுங்க. இந்த இடத்துல -4 போட்டிங்கன்னா 16 plus 9 25 ரூட் எடுத்திங்கன்னா 5. எல்லாம் ஷார்ட்டாக கூட போட்டுக்கலாம். அப்படி அடுத்து g dash of x naught, இப்போ g dash of -4. g dash இங்கே இருக்குது இருக்குது. இதில் -4 போடுங்க. -4 டிவைடட் பை இந்த இடத்துல -4 போட்டிங்கன்னா 16 9 25 ரூட் எடுத்திங்கன்னா 5. இப்போ -4/5. இதில் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ L of x equal to g of x naught
g of x naught வந்து 5 plus g dash of x naught. g dash of x naught னா minus 4 by 5. இந்த மைனஸ் இங்கே கூட சேர்த்து போட்டுக்கலாம். minus 4 by 5 into x minus x naught. x minus x naught. x naught ங்கிறது minus 4 plus 4 ஆயிடும். equal to LCM எடுங்க. 5 எங்க LCM எடுத்துடலாம். 25 minus 4 into x plus 4. 5 எங்க மல்டிப்ளை பண்ணிட்டேன். 4 divided by 5. equal to 25 இந்த minus 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. minus 4x minus 16 by 5 equal to 25 minus 16 9 minus 4x by 5 the answer. First linear approximation formula h of x. h of x நத்துல l of x. l of x is equal to நத்துல h கொடுத்துக்கிறதுனால h of x naught plus h dash of x naught into x minus x naught. இப்போ இதில் நமக்கு h of x தான் என்ன கொடுக்குறாங்க x by x plus 1. அடுத்து நமக்கு என்ன தேவைப்படுது h dash of x. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். u by vயில் இருக்குது. u by v டிஃபரன்ஷியேஷன் நமக்கு தெரியும். டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணிக்கணும். x plus 1 whole square. அடுத்து டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்கணும். நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் நியூமரேட்டரை வச்சுக்கணும். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இது கிடைக்கும். இதுலேருந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட் h of x நாட்னா h of x நாட்டோட வேல்யூ 1. h of 1 ஹெச்சில் 1 போடணும். இந்த 1 போட்டிங்கன்னா 1 plus 1 2 ஸோ 1 by 2. நெக்ஸ்ட்டு h dash of x நாட் ஈக்குவல் டு h dash of 1. h டேஷில் 1 போடணும். இதில் 1 போடணும். இதோட ஆன்சர் இதில் 1 போடணும். இங்கே 1 பை 1 போட்டிங்கன்னா 1 plus 1 2 ஸ்கொயர்னா 4. h of x நாட் h dash of x naught அடுத்த சொல்யூட் பண்ணுவோம். ஸோ l of x equal to h of x naught 1 by 2 plus h dash of x naught 1 by 4 into x minus x naught value 1 equal to இது LCM எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கு LCM 4 தான் LCM. டிவைட் பண்ணால் 2 plus இங்கே டிவைட் பண்ணால் 1. So 1 into x minus 1 equal to 2 plus x minus 1 by 4 equal to x plus 1 by 4.